பிரைஸ் லார்ட். இன்றைக்கு டெய்லி ஸ்வீட்டில் உங்களுக்கான ஸ்வீட் ஏசாயா 54 அதிகாரம் 15வது வசனம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நம்ம வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்ம நல்லவங்களாக நம்ம வாழ்ந்தாலுமே தீங்கு விளைவிக்கிறவங்க அநேகராக இருக்கிறாங்க. நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த மனிதர்கள் நம்மளை அப்படியே விழுங்கியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறதுனால நம்மளால் எல்லா சூழ்நிலைமையும் தாண்டி போக நம்மளால் முடியுது. ஏன் என்று சொன்னால் நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை மாத்திரமே, அந்த நம்பிக்கை நம்மளை விடுவிக்கிறது. பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் யோசேப்பு என்பவங்களை உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? அவங்க எவ்வளோ ஒரு நற்குணமுடைய ஒரு மனுஷனாக அவங்க இருந்தாங்க. தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்பு என்பவங்களை ரொம்ப முதிர் வயதுல பெற்றெடுத்ததுனால மற்ற பிள்ளைங்களை காட்டிலும் யோசேப்பு மீது தனித்துவமான ஒரு அன்பு இருந்தது. அதுல ஒண்ணுதான் யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு பல வருண அங்கி அணிந்து அழகு பார்த்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய சொந்த சகோதரர்களே எந்த தவறும் எந்த தீங்கும் செய்யாத யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்தாங்க. பாருங்க, அவங்க இஸ்மவேலர் இடத்துல யோசேப்பை விற்று போட்டாங்க. அதன் வழியாக யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு வந்தடைந்தாங்க. எகிப்து தேசத்துல அநேக பிரச்சனைகள் யோசேப்புக்கு வந்தது. அங்கேயும் சோதனைகள் வந்தது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் யோசேப்போட இருந்தார். ஒரு நாள் வந்தது, யோசேப்பை ஆண்டவர் எகிப்தின் அதிபதியாக மாற்றினார். முழு எகிப்திற்கும் அதிபதியாக யோசேப்பு இருக்கும் பொழுது எந்த சகோதரர்கள் யோசேப்பை தள்ளினார்களோ, கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அந்த பஞ்ச நாட்களிலே யோசேப்பின் இடத்துல வந்து பணிந்து கொண்டு உணவை பெற்று பாருங்க அந்த எகிப்திலே வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி தவறாக பேசுகிறார்களா, புறங்கூறுகிறார்களா? ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தரோடையே நீங்கள் இருக்கும்போது யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய திருப்புமுனையை ஏற்படுத்த போகிறார். உங்களை பகைத்தவர்கள், உங்களுக்கு எதிராய் நின்றவர்கள், உங்களை ஒரு மாதிரியாக பேசினவர்கள் உங்கள் பட்சத்தில் ஆண்டவர் நிச்சயமாக வர செய்வார். அவர்கள் வந்து உங்களிடத்துல நீங்கள் சொல்வதை அவங்க நிச்சயமாக காதார கேட்பாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து ஒடுக்கப்பட்டதான இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி யாரெல்லாம் நீங்க காயப்படும்படி பேசினார்களோ அவங்க எல்லாரையும் உங்க பட்சத்துல வரவழைச்சு உங்களோடு துணை நின்று வழி நடத்துகிற தேவன் பெரியவர் என்பதை கர்த்தர் உங்கள் மூலமாய் நிரூபித்து காட்டுவாராக. Have a blessed day.